உள்ளத்தில் கோவில் கட்டி மனதில் பூஜை செய்து உயிரில் அபிராமி தாயை காணும் மானசீக வழிபாடு செய்தவர்தான் அபிராமி பட்டர். கையில் மலர் இல்லாமல், குடத்தில் நீர் இல்லாமல், அகல்விளக்கு ஏற்றாமல் மனதை கோவிலாக நினைத்து சுத்தமான மனமே சிவசக்தி குடியிருக்கும் ஆலயம் என்று நினைத்து வாழ்ந்தவர்தான் அபிராமி பட்டர். அறிந்தேன் எவரும் அறியா மறையை என்று தன் 3வது பாடலை தொடங்கினார். வேதம் சொல்லுவது அபிராமியின் அழகை. அபிராமி அன்னை சக்தியாக, ஜெகன்மாதாவாக, வேதத்தின் ஞானமாக இருக்கிறாள். உபனிஷதங்கள் கூறும் பரம்பொருள் அபிராமி அன்னை. சக்தி உபாசனை பெற்ற அபிராமி பட்டர் வேதத்தின் வேராய் கிளையாய் பரவி நிற்பவள் நீயே. கையில் காமன் வைத்திருக்கும் கருப்புச் சிலையை வைத்து அன்பு எனும் மலர்கணைகளை எய்து என்னை உன்வசம் எடுத்துக்கொண்டு பாசம் எனும் கயிற்றினால் கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். அங்குசம் எனும் ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு நான் தவறு செய்து உன்னை விட்டு விலகிச் செல்லக் கூடாது என்பதற்காக என்னை கண்டித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தன் 2வது பாடலில் சொன்ன பட்டர், அபிராமி அன்னையை அடைவதற்கான வழியே வேதம்தான் என்பதை உணர்ந்து கொண்டதால் பக்தியின் ஆழத்தையும் ஞானத்தின் உச்சத்தையும் அன்பின் ஒளியையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கும் அபிராமி அன்னை என்ற ரகசியத்தை அறிந்து கொண்டார் பட்டர். ரகசியம் புரிந்த ஒரு மனிதனால் தான் சரணாகதியாக முடியும். ஞானத்தின் உச்சத்தில் வருவதுதான் பணிவு. வேதம் என்பது சமய நூல் அல்ல, சடங்கு நூலும் அல்ல. மனிதன் தன்னை அறிந்து கொண்டு இறைவனை அடைய வழிகாட்டும் நூல் அது. அறியாமை தகர்ந்து அறிவு துளிர்விடும் சமயத்தில் இறைவன் வானத்தில் கோபுர உச்சியிலும் அல்ல, என் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற ரகசியம் புரியும். அதற்கான திறவுகோல்தான் வேதம். உள்ளமே கோயில், உயிரே சிவலிங்கம் என்று திருமூலர் சொல்ல காரணமும் இதுதான். உள்ளமே ஆலயம் என்பதை உணர்ந்து கொண்டார் பட்டர். உள்ளத்தை சுத்தம் செய்தார். கடவுளை மனதில் உணர்வதற்கான வழியே வேதம் என்பதை புரிந்து கொண்டார். தன்னை அறியும் அனுபவத்தை கொடுப்பது மறை எனும் வேதம் என்பதை புரிந்து கொண்டார். தேனோடும் நதி போல் அவருக்குள்ளிருந்து அன்னையின் மீது அன்பு பாயத் தொடங்கியது. மனிதனின் கண்களுக்கு புலப்படாமல் உள்ளத்தில் மறைந்து நிற்பதால் தான் வேதத்தை மறை என்று சொல்லுகிறோம். பணிவு, அன்பு, சரணாகதி இருந்தால்தான் இறைவனை தரிசிக்க முடியும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் பட்டர். பணிவும் மனத்தாழ்மையும் இல்லாதவனுக்கு இறுதி வரை வேதங்கள் மறையாகவே இருக்கும். மனதை அபிராமி எனும் திறவுகோலால் திறந்து பார்க்கும் போதுதான் அதன் ஆழம் புரியும். புத்தகத்தை படித்து தகவல்களை சேகரித்து அறிவு பெற்று அதன் மூலமாய் மன தூய்மை அடைந்து பக்தி பரவசத்தில் ஞானம் துளிர்விட்டு தெய்வ ஞானம் கிட்டி இறைவனை அறிந்து கொண்டு அவரை உணருவதுதான் உள்ளத்தில் ஏற்படும் விழிப்புணர்வு. அகங்காரம் கரைந்து கருணை மலர்ந்து பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த பயம் விலகிய ஒருவனால் தான் உள்ளத்தால் இறைவனை முழுமையாக தெளிந்த ஞானத்துடன் உணர முடியும் என்பதை இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார் அபிராமி பட்டர். நன்றி.